சரி, இப்போ இந்த தண்ணி வந்து எங்க போய் நீங்க நிரப்புவீங்க? நிரப்புறது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே லோக்கல் 5 கிலோமீட்டர் வந்து ஊற்றணும். அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி அவங்க வந்து போர் வச்சிருக்காங்க. ஆமாம், போரில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. மக்கள் அதுக்கு சார்ஜ், அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்ககிட்ட கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம இன்னொரு இது பண்ணும்போது நம்ம அந்த அமௌண்ட் கொடுக்குறோம். இப்போது மேக்ஸிமம் இந்த கல்யாண வீடு, ஸோ தண்ணி வரல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தொடர்பு பண்ணலாங்க. நல்ல தண்ணி கேட்பாங்கண்ணா? நல்ல தண்ணி கேட்பாங்க. நல்ல தண்ணி நீங்கள் எங்கே போய் ஃபில் பண்ணிட்டு? நல்ல தண்ணி இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகணுங்க. அது என்னங்க அதுக்கு ஆரோ வாட்டர் தான். அது ஆரோ வாட்டர். இங்கே சார்ஜ் கொடுத்துட்டு தான் நீங்கள் நல்ல தண்ணிக்கு ஒரு ரேட்டு, உப்பு தண்ணிக்கு ஒரு ரேட்டுங்களா? ஆமாங்க, நல்ல தண்ணிக்கு வந்து எப்பயுமே ரேட்டு ஜாஸ்தியாக வரும். ஏன்னா உங்களுக்கு கழிவுகள் ஜாஸ்தி. அது இப்போ நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு 1000 லிட்டர் தண்ணி வேணும்னா 2000 லிட்டர் கழிவு வெளியே போகும். அதனால அதுக்கு சார்ஜ் ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க. இது வந்து நமக்கு வந்து சப்ப தண்ணி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. கேட்டால் ஆரோ மேக்ஸிமம் வந்து நல்ல தண்ணி 10ல் 2 பேர் தான் கேட்பாங்க. மீதி எல்லாருமே வந்து சப்ப தண்ணி தான் கேட்பாங்க, வீட்டு யூஸுக்கு தான். ஏன்னா குடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் எல்லாமே அவங்களே கேனில் கொண்டு வந்துக்குவாங்க. யாரோ ஒரு பாட்டி தான் நல்ல தண்ணி திடீர்னு கேட்பாங்க. மற்ற எல்லாமே வந்து சப்ப தண்ணி, போர் வாட்டர் ஆர்டர் ஏதாவது. ஆமாம், அது ஒன்று. ஆமாம், நல்ல தண்ணி கேட்பாங்க. இல்லைன்னா உப்பு தண்ணி தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணி தான் உங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் இந்த சப்ளைக்கு போவீங்கண்ணா? லோடு பொறுத்துங்க. லோடு வந்துச்சுன்னா 4 லோடு வந்தால் 5 லோடு வந்து ஊற்ற வேண்டியதான். இல்லைன்னா இருக்கிறத ஓட்டிட்டு கம்மி இருந்துக்க வேண்டியது. அந்த வரதை பொறுத்து. இப்போ வாட்டர் கேன் பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுங்களா? இதில் ப்ராஃபிட் உங்களுக்கு வரும்? இல்லை, எல்லாமே கொஞ்சம் டல்லு தாங்க. ஃபஸ்ட்டு தான் இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தது பூராமே இப்போ வந்து ரொம்ப டல்லு தாங்க. நாடே ஏதோ பொழப்பு பார்க்குறமேன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு அந்த அளவுக்கு இப்போ லாபம்ன்றது வந்து கம்மி தாங்க. பெருசாக ஒன்றெல்லாம் கிடையாது. எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சு. நம்ம என்ன இது பண்ணாலும் திருப்பி அதுக்கு சரி பண்ணும்போது சரியாக தான் போகுது. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. என்ன நம்ம தொழில் பழகிட்டா நீ வேறு பக்கம் போய் நீ எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் சரி சொந்தமாக செஞ்சுட்டோம். சரி அப்படியே உருட்டிக்கிட்டுனா கிடக்கலான்ட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு கிடக்குறோம்.